காடோடா தேவதான பட்டியா என்ன பாடத்தை சொல்ல மாட்டீங்களாக்கா? ஏய் என்னப்பா மரியாதைலாம் பேசுற? பெரிய மனுஷன் கேட்டுக்கிட்டு இருக்க, ரொம்ப ஆடுக்கு உட்காந்துட்டு இருக்க. குடியாரப்பேட்டை வந்து மாட்டிக்கிட்டேன்னு. மரியாதை மரியாதை, குடிகாரம் இல்ல குடிகாரர். சொல்லு, எங்க வர? முதல்ல வண்டியில் பாட்டுப்பா. ஏய் வண்டி நிப்பாட வர. ஓகேண்ணே. சொல்லு, எங்க வர? சுடுகாட்டுக்கு போறேன், போதுமா? ஏய் வண்டி நிப்பாடுற, நிப்பாடு. சுடுகாட்டுக்கு போறவங்க கூட என்னால வர முடியாது. நீ போட வாட. இப்படியும் ஒருத்த உண்டு, அதை எப்படி நான் சொல்லுவது? இப்படியும் ஒருத்த உண்டு, அதை எப்படி நான் சொல்லுவது? தப்பு எது சரி எது சொன்னா ஒப்புக்கவும் தெரியாது. விடிஞ்சா போதும் குடிக்கணும், பொழுது சாஞ்சா போதும் குடிக்கணும். விடிஞ்சா போதும் குடிக்கணும், பொழுது சாஞ்சா போதும் குடிக்கணும். அட எந்த பைய கேடு கட்டு போன எனக்கு என்ன என்று இருக்கும் இவன் போற யாரு உண்டு? இப்படியும் ஒருத்த உண்டு, அதை எப்படி நான் சொல்லுவது? தப்பு எது சரி எது சொன்னா ஒப்புக்கவும் தெரியாது. பண்ணி மாதிரி குப்பை கிடக்கலாம் பாரு. லேய் லேய் தேரி, குடிகார பைய குடிகார பைய, எந்திரா எந்திரா. எந்திரு எந்திரா. வாடா எந்திரி எந்திரி, வாடா வண்டியில ஏறா, ஏறா வண்டியில. போடா, காசு காசு காசை பார்த்து பெரிய ஆஸ்பத்திரி வச்சாங்க. ஆத்தால கொண்டு விட்டியடா. நீ வேணா ஆத்தால கொண்டு, நீ வேணா ஆத்தால கொண்டு விட்ட. உன்னால என் மான போது, வண்டியில ஏறா. தெற்காலவுதான் வடக்காலவுதான். காசு இல்லாட்டி ஊருக்குள்ள ஒரு நாய் மதிக்குமா? 4 காசு சம்பாதிக்க வக்கில்லண்டாலும் இந்த திமிர் கொண்டு குறைச்சல் இல்ல. நீங்க எங்க அந்த ஆளை போய் தூக்குனீங்க? வேலைய செஞ்சா லாபமும் இல்ல, செய்யாவிட்டா நஷ்டமும் இல்ல. சம்பளம் வந்தா சரியா போகும் குடி கணக்கு. வாழ்க்கையில் ஒரு லட்சியம் இல்ல, பாதைய தேடும் அவசியம் இல்ல. தன் வழியில் போ
அப்பா சொல்லுகிற ஜோசியம் பலிக்காதிவனிடம் இவன் சொல்லும் ஜோசியம் புதுசாகும் ஐயனாரு சாமிக்குன்னு படைக்கிறதெல்லாம் பைய பைய இவன் கையில் மாட்டிக்கொள்ளும் சுத்தி சுத்தி வீதியில திரிகிற சுதந்திரம் மொத்தமா கிடைச்சது இவனுக்கப்பா படியும் ஒருத்தன் உண்டு அதை எப்படி நான் சொல்லுவது தப்பு எது சரி எது சொன்னா ஒப்புக்கவும் தெரியாது உடம்பில் துணி இருந்தால் என்ன இல்லாவிட்டால் இவனுக்கு என்ன தலையில் தண்ணி பட்டா தானே சலவ துணி ஏறுன போத இறங்க விடாம அதுல ரொம்ப கவனம் வைப்பான் இறங்குச்சுன்னா பஞ்சில தீயா பரபரப்பான் தான் போற போக்குல போகிற இவனுக்கு தன் போக்கு எது இன்னும் தெரியாது பொல்லாப்பு இவனுக்கு புதுசா பழசா நல்வாக்கு கிடைச்சா செல்வாக்கு வேண்டியது எதுமில்ல வேண்டாதது எதுமில்ல இவன் எந்த கணக்கிலும் இல்லையப்பா இப்படியும் ஒருத்த உண்டு அதை எப்படி நான் சொல்லுவது தப்பு எது சரி எது சொன்னா ஒப்புக்கவும் தெரியாது விடிஞ்சா போதும் குடிக்கணும் பொழுது சாஞ்சா போதும் குடிக்கணும் அட எந்த பைய கேடு கட்டு போனா எனக்கு என்ன என்று இருக்கும் இவன் போல யாரு உண்டு இப்படியும் ஒருத்த உண்டு அதை எப்படி நான் சொல்லுவது தப்பு எது சரி எது உங்க சின்னமாவன போலீஸ்ல புடிச்சிட்டு போயிருக்காங்களாம் நீ என்ன செஞ்சா உடனே கூட்டு வந்தாங்க போலீஸ்காரங்க எல்லாத்துக்கும் எங்க அப்பா மேல அவ்வளவு மரியாதை இங்கதான் அந்த அசிங்கம் எல்லாம் நடக்குது வணக்கம் வணக்கம் வீட்டோட ஒழுக்கமா இருக்க சொல்லியா வாடா ஆடா வீட கூட்டம் இல்லையா வாடா இப்படியும் ஒருத்த உண்டு அதை எப்படி நான் சொல்லுவது தப்பு எது சரி எது சொன்னா ஒப்புக்கவும் தெரியாது விடிஞ்சா போதும் குடிக்கணும் பொழுது சாஞ்சா போதும் குடிக்கணும் விடிஞ்சா போதும் குடிக்கணும் பொழுது சாஞ்சா போதும் குடிக்கணும் அட எந்த பைய கேடு கட்டு போனா எனக்கு என்ன என்று இருக்கும் இவன் போல யாரு உண்டு இப்படியும் ஒருத்த உண்டு அதை எப்படி நான் சொல்லுவது தப்பு எது சரி எது சொன்னா ஒப்புக்கவும் தெரியாது தருதலையெல்லாம் எதுக்கு உசுரோட இருக்கு சனிய சாகாம நல்லா கேளுங்கம்மா இவர அதுக்கு தான் வீட்டோட மாப்பிள்ளையா பாருங்கம்மான்னு கேட்டீங்களா போடா 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 தெரியும்டா உன்னை பத்தி ஆட்டா என்னம்மா இதுல ஒரு கழுத்து போடுங்க அவர் போட வருமா சரிங்க பெண் குழந்தை பிறந்திருக்குங்க நல்லவன் வர்றான் என்ன பெருசு எங்க கிளம்பிட்ட நான் என்ன உங்கள்கிட்ட கடனை கேட்டேன் இந்த முறை மறைக்கிற ஆமா இந்த தாசில்தார் மையனுக்குள்ள ஏதோ பிரச்சனை சொன்னாங்களே
இப்போ ராசி ஆகிட்டாங்களா? தண்ணி போட்டாதான்டா உங்களுக்கு ஊருக்கார மேலே அக்கறை வரும். கேட்கணும்னு நினச்சேன். ஓ மகன் யாரே சுற்றிக்கிட்டு இருக்குன்னாங்க. பொம்பளை பிள்ளைனா கண்டிச்சு வளர்க்கணும்யா, புரியுதா? நீ ஒன்றும் கவலைப்படாத. ஊருக்குள்ளே எந்த பிரச்சனை இருந்தால் எனக்கு ஒரு போனை போடு, நான் பார்த்துக்கிறேன். நன்றிடா சாமி. பெரிய மனுஷன் தான்யா. வரவா? எடா இல்லையா, நல்லா இருக்கியா? பல வீடு சோதை திங்கிற, பார்த்து நன்றியோட விசுவாசமாக இருந்துக்கணும்டா, சரியா? பொன்னாத்தா தூங்கிட்டியா? பொன்னாத்தா போடா குடியார பட, தூங்க விடாம கெடுக்கிற, போய் தூங்குடா. படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது இல்ல? எந்திரிச்சு போடா. ஏன்னு என் அண்ணன் போட அடி இருக்கால, காசு வனத்தோட வந்திருக்கோங்கிற திமிரு மனுஷனா கூட மதிக்க மாட்டேங்கிறா. நான் ஒன்றும் சங்கடப்படலை. நாத்தா சொல்லிட்டு போயிருக்கு, அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை இது வந்துடக்கூடாதுன்னு. அதான் நான் பாட்டுக்கு இருக்கேன். ஒன்னம்மா, நீ மேலே போவில்ல, போனீன்னா என் ஆத்தாட்ட சொல்லு, அவ இல்லாமல் நான் ரொம்ப ஏங்கி போயிட்டேன்னு சொல்லுவியா? பேரு காலத்துக்கு போன திரும்பி வந்துட்டா போல இருக்கு. தூங்குற மாதிரியே நடிக்கிறான் பார். பார்த்துக்க அழிவே மறைச்சுக்கிட்டு. என்னத்தை சமைச்சாலோ இங்கே வச்சிருக்காளோ எரிஞ்சிட்டு. போன வாரம் இங்கேயான ஒழிச்சு வச்சிருந்தா, இங்கே வச்சா இங்கே ஒழிஞ்சிருக்கியா? அண்டாகாசம் திறந்துடு சிசேம், கல்யாண சமய சாதம், இந்த திருட்டு சோறு பிரமாதம், இந்த கௌரவ பிரசாதம் அது எனக்கு போதும். நாங்கெல்லாம் தங்கமலை ரகசியத்தையே கண்டுபிடிச்சவங்க. எனக்கு கொஞ்சம், எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம், அப்பாவுக்கு கொஞ்சம். எம்பிட்டு சொன்னாலும் உரைக்க மாட்டேங்குது. இரும்பு கடையிலேயே கிடக்க வேண்டியதானே? யார் கூப்பிட்டா? நல்ல வக்கனையா திங்கிறத பாரு. ஆமா, இந்த செருமலுக்கு மட்டும் ஒன்றும் குறைச்சல் கிடையாது. ஏண்டி வீட்டு பக்கமே வரதில்லைன்னு சொன்ன? வருது, வாரத்துக்கு ஒரு வாட்டி அவங்க அப்பனை பாக்குறதுக்கு. இந்த குடியார பயலால உன் வீட்டுக்காரருக்கு தாண்டி அசிங்க. நாளைக்கு இன்னாரு தம்பியாண்டு உன் வீட்டுக்கார தாண்டி சொல்லுவாங்க. நானும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், எங்க கேக்குறாரு? மானிய விட்டு போன போமா, இந்த தேவி பை மேல ஒரு பாசமே இல்லை.
எப்பா எனக்கு ஒரு டீயை போடு. எப்பாடி நீ எப்போ வந்த? உன் சின்ன மகன் குடிச்சிட்டு ஊர்ல கரெக்டா பண்ணிட்டு தெரியானே, அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதா? இப்படி கேட்டதுக்கு தான் போன வாரம் தூக்கி போட்டு மிதிக்க வந்தான். நான் அடி வாங்குறத பாக்குறதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷமா? அதுக்கேயா இந்த செலிப்பு செலிச்சிக்கிற? அதுக்கு காலம் வந்தா நடக்க போகுது. போவியா? எப்பா 5 ரூபாய்க்கு வெத்தலை கூட. சிங்கம்டா நீ. ராஜா ராஜாதி ராஜனிந்த ராஜா கூஜா இங்கே தானே கிடந்துச்சு, 4-5 கிடந்துச்சு, ஒன்றத்தையும் காணா. இந்த அழுக்கு தான் கிடக்கு. எப்பா எப்பா என் வேட்டி ஒன்று இங்கே கிடச்சி பாத்தியா? அதானே எனக்கு வேலை. எங்கே போட்டேன்? போதையில் வேற எங்கேயும் போட்டோமோ? வேட்டியை காணாம கத்திக்கிருக்கேன்ல, வீட்டில் ஒரு காலனை சோடா போச்சு. குழந்தை மோத்திர துணிக்கு வேஷ்டியை கிழிச்சாச்சு. என்னமோ பட்டு வேஷ்டியை கிழிச்சாப்புல பேசிக்கிட்டு இருக்க. போவியா? யார வேட்டியை யாரு கிழிக்கிறது? நீங்க வாங்கி கொடுத்தா உங்க புருஷன் வாங்கி கொடுத்தாரா? எப்படி வளருமா அந்த வேட்டி? $400. எங்கிட்ட என்ன நல்ல வேட்டி அது ஒண்ணுதான். டேய் போடா உள்ள போங்கறல்ல. வாங்கய்யா வாங்க வாங்க மச்சான். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இந்தாங்க. 2 நாளைக்கு முன்னாடியே வருவேன்னு எதிர்பார்த்தேன். ஆமா மச்சான், ஒரு சின்ன வேலையா போச்சு. என்ன மாப்பிள்ள மேக்கப் நடக்குதா? வாங்க மாமா. ஆமா மாமா. பேத்தி வரந்திருக்குன்னு மச்சான் சொன்னாரு. அதே ஒரு 8 வந்து பாட்டு போலாம்ட்டு வந்தேன். நீங்க வாங்க. வாரேன் மாப்பிள்ள. சரி மாமா. வாங்க சித்தப்பா. என்னம்மா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சித்தப்பா. என் பட்டுக்குட்டி, என் செல்லம், இங்க வாடா 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 வாடா. அழகு. இங்க பாத்தியா மச்சான், எங்க அக்காலங்கன்னு மூக்கு முடியும் லட்சணமா இருக்குன்னு. சூப்பரு. என் அழகு குட்டி, என் பேத்தி நல்லா வரும்மா. இந்தட செல்லாம். உடம்பு பார்த்துக்கம்மா, சோதானம்மா. ஆபரேஷன் பண்ண உடம்பு, வேலை வெட்டி எதுவும் பார்க்காம நல்லா ரெஸ்ட் எடு. உன் வீட்டுக்காரர் வந்தா சொல்லுப்பா, வந்து போனேன்னு. போயிட்டு வரட்டுமா? வரப்பா. வாங்க உட்காருங்க, ஏன் குடிச்சிட்டு போகலாம். பரவாயில்ல மச்சான், இருக்கட்டும். வர்றேன். என்ன வாண்டி? என் மாமியா மாதிரி இருக்கலாம். அது ஒன்று தான் குறைச்ச. இந்த பாலக்குடி. வாங்க மாப்பிள்ள. வேலைக்கு கிளம்பியாச்சா? ஆமாம்மா போகணும்ல. உங்க ஆத்தா வந்து பிறந்திருக்காயா, அச்சில வாத்தது போல நல்ல மூக்கு மொழியும் லட்சணமா வந்து பிறந்திருக்காயா. அடையாமா யாத்தால மாதிரி உதவிக்கிறதுக்கெல்லாம் பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கேன். இந்தாங்க நீராகாரம். நீ எப்பயா கல்யாண சாப்பாடு போட போற? போடுவாமா, சீக்கிரம். சரி வர மாப்பிள்ள. சரியாமா. ஆத்தா வந்து பிறந்திருக்காயா. அச்சில வாத்தது போல நல்ல மூக்கு மொழியும் லட்சணமா வந்து பிறந்திருக்காயா.
பிடிச்சு விடுறா மாப்பிள. அது பிள்ளை அதிர்ஷ்டக்கார பிள்ளடா. ரோட்ல காலில் 10 ரூபா அடிச்சிச்சுடா எனக்கு. எம்பிட்டாலாமா? சும்மா ஒரு வாரம் தான். உன் புருஷன் பெரிய குடியானா இருப்பான் உங்களுக்கு? அவன் எங்க கிழிச்சா எல்லாம் நான் தான். சரி, நம்மளோட பெரிய குடியாரி போல. பாய் 9 ரூபா. கத்தையும் கூட தேராது. 9 ரூபா கொடுமா. ஹலோ ஹலோ, சரக்கு கேச்சா? இல்லைண்ணே இப்போதான் ஏற்றிக்கிட்டு இருக்கேன். யாரு? முருகன் தானே? இல்லைண்ணே பெருமாள். ராங்கண்ணா சொல்ல முடியாண்ணே. என்ன ஐயா போன. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. என்னண்ணே நல்லா இருக்கியாண்ணே? நீ எல்லாம் நம்பியாதான் நான் எங்கிட்ட நல்லா இருக்குது. சட்டு பண்ணி இறந்த காலி பண்றா. காத்தாது வரட்டும். ஏழு ரொம்ப ராகலம் தெரியாம வாங்கிட்டு வந்து வாங்கி கொடுத்தேன் பாரு. போடா போடா, ரொம்ப பேசாம பீர் பாட்டில் வாங்கிட்டு பேச்ச பாரு. நான் கூட என் மாமன் பொய் தான் சொல்லுதோன்னு நினைச்சு எட்டி போய் பார்த்தா அச்சு அசலி ஆத்தா மாதிரியா இருக்காடா. என்ன குறுங்குது? சவுண்ட் வைக்கச்சுன்னா என்னத்தையா வச்சிருக்காங்க? ஹலோ, யாருண்ணே? செல்போன் கம்பெனிக்காரங்கிட்ட காசு இல்லையா, நம்மகிட்ட கடன் கேட்குறாங்க. பாவம்ண்ணே, பார்த்து கொடுண்ணே. பைப் வரண்ணே. 150 ரூபாண்ணே. 100 ரூபாய்க்கு வருமாண்ணே? வந்தா கூட்டு போ. நான் என்ன வேணாம்னு சொல்லப்பேன். இந்த போல்டு எவ்வளோண்ணே? 40 ரூபாண்ணே. கொஞ்சம் சொல்லி கொடுண்ணே. டேய் ஜப்பான், அதை வாங்கடா. புடியா இங்கே ஒரு அண்ணன் வீட்டுக்கு போறதுல பார்த்து பத்திரமா சூதானமா இருந்துக்கணும். அண்ணன் கோயிலுக்கு நடந்தக்கூடாது. புரியுதா? இந்த ஜப்பானு கூட வந்துட்டேன். அண்ணன் சொல்லிட்டானே. வாங்கிட்டே வந்து மாட்டுறேன் பாரு. போடா போடா போடா. டே நீ 3 to 4 ராகு வரமுடா. சூரியனுக்கே டார்ச் லைட்டா? என்னதான் இருந்தாலும் நம்ம பிள்ளை காட்டில் அஜித்து பிள்ளை கொஞ்சம் அழகு கம்மி தான். என்னடா 2 நாள் சித்தப்பா நான் சந்தோஷத்திலே இருக்க. தண்ணி கண்ணி வாங்கி கொடுத்து தம்பியை கொஞ்சம் சந்தோஷப்படுத்தலாம்ல. விட்றா விட்றா, அண்ணன் உனக்கு விருந்தே வச்சிடுறேன். சரி என்னப்பா அண்ணன் பிள்ளைக்கு பேர் வைக்கிறாங்களா போலையா? என் பிள்ளை பேர் வச்சா எனக்கு என்ன கோவியா? என்ன மாப்பிள்ள இப்படி சொல்லிட்ட? 4 பெரிய மனுஷன் வர்றதுக்கு ஓம் பங்குக்கு இருந்தாலும் செஞ்சா தானே மாப்பிள்ள நல்லா இருக்கேன். எதுக்குடா ரூபா? வாங்க வாங்கயா, வாங்க வாங்கம்மா, வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? வாங்க 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 வாங்க. வாங்க எல்லா குட்டி பசங்களா, வாங்க வாங்க. வாங்கம்மா, வாங்க வாங்க. ரெடி பண்ணிட்டு இருக்கேன். 4 பேர் வந்து போற இடத்துல இப்படி சின்னதா போட்டு நிக்கிறது. இந்தாங்க இதை போடுங்க. சரி வாங்க வாங்க. வாங்க வாங்க மாமா. வணக்கம். வாங்க. வாங்க அத்தை. வாங்க வாங்க. உங்களுக்காக தான் மாமா காத்துட்டு இருக்கோம். உங்களை தான் எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. வாங்க 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 வாங்க. இப்போ தான் தீங்களாமா? ஆமாங்க மாப்பிள்ள. இந்த வெறும்பை எதுக்குடி இங்கே வர்றேன்? நானா கூப்பிட்டேன், அதுக்கெல்லாம் வந்திருக்கு பொங்கச்சோறு திங்க. ஆத்தா தனலட்சுமிங்கிற பேரை கொடுத்துருக்காமா. வேண்டியவங்களாம் பிள்ளை காதுல 3 வாட்டி தனலட்சுமி தனலட்சுமின்னு சொல்லி வாழ்த்துங்க. முதல்ல நீங்க சொல்லுங்கம்மா. தனலட்சுமி 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 தனலட்சுமி. நல்லா இருமா. தனலட்சுமி தனலட்சுமி தனலட்சுமி.
அப்பே நீ போடுப்பே. இந்தடா போய் உன் கையாரே போடு. ஒன்னே படுத்துல என்ன தள்ளி விடுற? தாயே வந்தாயே நீ அன்புடன் என்னிடத்தில், தாயே வந்தாயே நீ அன்புடன் என்னிடத்தில், ஒரு நொடி உனை நான் மறந்ததும் உண்டோ, நீ எந்தல் நெஞ்சை நீங்கியதுண்டோ, சின்னஞ்சிறு மழலையாக இப்போதெல்தல் கையில் வந்தாய். தாயே வந்தாயே நீ அன்புடன் என்னிடத்தில், தாயே வந்தாயே நீ அன்புடன் என்னிடத்தில். சின்ன சின்ன இந்த செல்ல கிளிக்கு ஒரு குட்டி அம்மா என்று பேரு வைப்பேன். வண்ண வண்ண சின்ன பிஞ்சு கழுத்துக்கு தங்கச் சங்கிலியை சூட்டிடுவேன். வழி தெரியாமல் வாடிய எனக்கு விழிகளை திறந்த விடிவெள்ளி நீயே, தத்தி வரும் கிளியே முத்துமணி சுடரே, விட்டு விலகாத நெஞ்சின் உயிர் மூச்சே, என்னை ஒரு மனிதனாக்க ஏனோ எந்தன் கையில் வந்தாய். தாயே வந்தாயே நீ அன்புடன் என்னிடத்தில், தாயே வந்தாயே நீ அன்புடன் என்னிடத்தில். சித்தம் கலங்கிய பித்தன் என்னை தேடி கிட்ட வந்ததென்ன முத்துக்கொடி, சுற்றி சுற்றி வந்த பாதையை மாற்றிட பற்றி பிடித்த என் பாசக்கொடி. தடம் தெரியாமல் தனி வழி போனே, தரிகட்டு நானும் தன்னை மறந்திருந்தேன். சுடரொளியாக என் மனம் நிறைந்தாய், நில ஒளியாக நிம்மதி தந்தாய். இனி எந்தன் உலகமெல்லாம் நீயே நீயே செல்லக்குட்டி. தாயே
நீ அன்புடன் என்னிடத்தில் தாயே வந்தாயே நீ அன்புடன் என்னிடத்தில் ஒரு நொடி உனை நான் மறந்ததும் உண்டோ நீ எந்தல் நெஞ்சை நீங்கியதுண்டோ சின்னஞ்சிறு மழலையாக இப்போதெல்தல் கையில் வந்தாய் தாயே வந்தாயே நீ அன்புடன் என்னிடத்தில் தாயே வந்தாயே நீ அன்புடன் என்னிடத்தில். எனக்கு என்ன கை காலு சரியில்லையா இல்ல நான் என்ன சீக்காளியா? அந்தாலியா ஏன் பிள்ளைகிட்ட ஓட்டுறாரு? எனக்கு என்னமோ இது நல்லதா படல. அப்புறம் ஏதாச்சும் நான் சொல்லிப்பிடுவேன் பாத்துக்கங்க. என் ஆத்தா இருந்தப்ப அவளும் தெரின்னு அவன் மேலதான் பாசமா இருப்பா. இந்த பிள்ளையும் தெரிப்பான்ட்டு அவன் மேலதான் பாசமா இருக்கா. ராத்திரி ஆனா என்ன பார்க்கணும், பகல்ல புள்ளைய பார்க்கணும். பாவம் நீயும் எவ்வளவுதான் பாப்ப. இருந்துட்டு போறான் விடு. ஆமா, நான் ஒண்ணு சொன்னா நீங்க ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. வாங்க. Come here. Come on. Come on. Good girl. உங்க பேர் என்ன? குட்டிமா. ஓகே, என்ன தெரியும் குட்டிமாக்கு? பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் வியனாங்கும் கலந்தோனுக்கு நான் தருவேன். கோலம் ஜெய் துங்க கடிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூண்டும் தான். வெரி குட். சரிப்பா. வடச்சல். எம் தனலட்சுமி. தனலட்சுமி தான் உண்மையான பேர். ஓகே. மிஸ்டர் முத்துசெல்வன். நான் தான் மேடம். என்ன பண்றீங்க? சிவில் இன்ஜினியர் மேடம். ஆல் ரைட். ஃபீஸ் டீடைல்ஸ் எல்லாம் கேட்டுட்டீங்களா? கேட்டாச்சு மேடம். பிக்கப் டிராப் எல்லாம் எப்படி? நான் இருக்கேன் மேடம். படிக்க வர பிள்ளைகளோட கூட வர்றவங்க தான் ஆளா இருக்காங்க பாக்குறாங்க. வெட்டினேன் ஆளா வெட்டினேன் இருக்கிறதானே வெட்ட முடியா? என்னையாச்சு? டேய் தம்பி, அண்ணன் அழகா இருக்கனடா. பட்டைய கலப்புறீங்கனே. பண்ண செல்ல குட்டிமால அழக்கூடாதா சொன்னா? எல்லாரும் அழகா போறாங்க பத்தியா? குட்டிமா யாராச்சும் ஏதாச்சும் சொன்னா தெரிப்பாட சொல்லுங்கடா. பயப்படக்கூடாது. குட் மார்னிங் பேபி. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் பாய்ஸ். Funny fellow. ஏய் தேரி, வண்டி வாங்கிட்டவள இருக்கு. புள்ளைய பள்ளிக்கூடத்துல வர்றதுக்கு வசதியா இருக்கும்ல, அதான் நம்ம சுந்தரில சீப்பா முடிச்சுட்டு வந்துட்டேன். ஏப்பா வண்டி கிண்டின்னு போட்டு காசை கரியாக்கிட்டு இருக்க? அந்த பிள்ளை வேர்ல ஏதாவது சேர்த்து வச்சிருந்தாக்கா நாளைக்கு நல்லது கெட்டதுக்கு உதவும்ல. அண்ணா டிவி வாங்கலாண்ணே? வாங்குவான். எவ்வளோண்ணா? 15 ரூபா. என்னண்ணா குறையா சொல்றீங்க? ஓசியில வாங்கின டிவிக்கு இதே அதிகம்டா. என்ன பெரிய மனுஷன் கோபலாமண்ணா? 18 வயசுக்கு மேலே தான்யா நீ கட்டின பணம் வந்து உன் பிள்ளைக்கு போய் சேரும். அது வரைக்கும் உன் அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். சரியா?
சரிங்க சார். இந்தா இதில் ஒரு கையெழுத்தை போடு. வாரம் பணம் ஒழுங்கா கட்டிடணும்பா. சரியா? கட்டிடுறேன் சார். இந்தாங்க பிடிங்க. இந்தாங்க இதுல இருக்கிறதெல்லாம் படிங்க. இதுல இருக்கிற மாதிரியே வீடு சுத்தமா இந்தாயா அப்பதான் டெங்கு காய்ச்சல். இந்தப்பா சரிங்களா? இந்தாப்பா. இந்தாம்மா. இந்தா. பிச்சை எடுக்கிறதுக்கு பேப்பர் வரையா? சரி மேடம். இந்த பேப்பர்ல இருக்கிறத படிங்க. வீட்டை சுத்தமா வச்சுக்கோங்க. டெங்கு காய்ச்சல் வராம பாத்துக்கோங்க. பாப்பா என்ன படிக்கிறீங்க? 6வது படிக்கிறேன். 6வதா? பொட்டு சின்னதா வச்சுக்கிட்டீங்கன்னா அப்பதான் அழகா இருப்பீங்க. சரியா? சரிக்கா. இந்தாங்க. நல்லா வாங்கட்டும். உன்னை ஆளை விட்டு வந்து வச்சுக்கிறேன். பாப்பா நான் உன்னை எங்கே குறைச்சனே? இங்கே பார்த்துக்கிட்டு இருக்க. உட்காரு இப்படி. ஏம்மா அந்த பையன் உனக்கு தெரிஞ்சவனா? இல்லைண்ணே. பாப்பா கையை உள்ள வை. இந்தாங்க வாங்கிக்கோங்க. இதுல இருக்கிறதெல்லாம் படிங்க. என்ன மாமா கொசு ஒண்டி வர்ற மாதிரி தெரியுது? அது ஏன்டா நம்ம ஊருக்குள்ள வருது? தலைவலி காய்ச்சல் பில்லிஷன் ஓடுறத நான் இருக்கல. இவங்க எதுக்கு வராங்க? ஆமாங்க. ஊருன்னு பாக்குறாங்க. ஹலோ ஏ இறங்க. மாப்பிள்ள லேசா பூசினாப்ல இல்ல? லேசா மங்களா தெரியுது உனக்கு. இறங்குங்கடி. ஐயோ ஆத்தாடி. இவங்க எதுக்கு வந்து கேட்டுக்கிட்டு இருக்க? இவங்க பின்னாடியா போயிட்டு இருக்காங்க. வாங்குறங்க வாங்குறா. இந்த டவர் வேற கிடைக்க மாட்டேங்குது. இங்க இருக்க மேடம். வாங்க மேடம். வந்து ரொம்ப நேரம் ஆச்சுங்களா? ஆமாங்க. இந்த ஸ்கூல்ல தான் நீங்க தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம் மேடம். அப்படிங்களா? டேய் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த ஒட்டகம் ஏன்டா அங்க வந்துச்சு? வண்டியில இருக்க சாமான எடுத்து உள்ள வைங்கடா. சரிண்ணா சரிண்ணா. மேடம் ஒரு முக்கியமான போன். நான் கிளம்புறேன். நீங்க சரி பாக்குறீங்களா? போய் பாருங்க. சரி பாருங்க. போங்கடி நீங்க. ஓகே மேடம். பழைய ஸ்கூலா இருக்கு. இவங்க எதுக்கு எங்க ஊருக்கு வந்தாங்க? விவரம் தெரியாம. பிரைஸ் தி லார்ட். 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 ஊருக்குள்ள நுழையும் போதே அவே திணுசா பாக்குறியா? இன்னும் வீடு வீடா வேற போக வேண்டியது இருக்கு. எல்லாம் அந்த சுப்பிரமணிய சொல்லணும். சரிப்பா பாப்பா கேட்கலாம் வாங்கி விடுவா. எல்லாத்தையும் மூஞ்சில நச்சுன்னு குத்துக்குடுவேன். ஒரு குத்துவாங்கி அப்பா காது போயிடும் போல இருக்கு. சரிப்பா இந்த இருப்பு முண்டா 2 வாங்கி தரணும். ஒண்ணுதான், அதுக்கு மேல கேட்க கூடாது. சரிப்பா 2 எப்படிப்பா பாட்டு வருது? அது உள்ள இந்த 2 3 நேரம் பாடுறாங்க பாப்பா. ஐயோ லூசுப்பா, அந்த பாட்டே காத்துல வருது மக்கு. அக்கா 2 காபி ஓடுங்கக்கா. ஏடா காலைல எதையோ முழுங்கிட்டு வந்த மாதிரி இருக்கா? கை சொல்ல காசு பண்ணேன். ஆனே டீ குடிக்க சில்லறை இல்லாம இருக்கேன். எங்கிட்ட போய் செலவுக்கு காசு எடுத்துக்கிட்டு இருக்க? போடா மல்லோய் பல்ல வளர்க்குடா. ஏன்னா இப்படி ஆயிட்ட? என்னன்னு இப்படி ஆயிட்டாங்க? அட போனே, நீ ரொம்ப கட்டு போயிட்டேனே. இந்தடா குட்டிமா. குட்டிமா குட்டிமா. ஐயோ என் பூத்தொட்டி போச்சே. உன்னெல்லாம் யார் முதல்ல உள்ள விட்டது? குட்டிமா குட்டிமா. உன்னையெல்லாம் பெத்த போட்டிருக்காங்க பாரு. ஆசாசையா நான் வளர்த்து வீட்டுக்கு எடுத்துட்டு போலான்னு வச்சிருந்த செடிய இப்படி போட்டு உடைச்சிட்டீங்க. உன் கைய ஒடிச்சான்னா, உன் கையில சூடு வச்சான்னா, முகரையா பாரு. சனிய குட்டி பிசாசு. நீ எல்லாம் பிள்ளையா? உன் கைய கால ஒடிச்சு அடுப்புல வைக்கிறேன். முழிக்கிற முடியா பாரு. உம்மையா நீ? பச்சை பிள்ளைன்னு பார்க்காம இந்த திட்டு திட்டுற? மனசாட்சியே இல்லையா உனக்கு? நீ புள்ள குட்டி பக்கலையா?
கையை உடப்புங்கிற சூடு வைப்பங்கிற உங்க கையை உடைச்சவா உங்க கையை சூடு வைக்கவா இதெல்லாம் மனுஷன் இல்ல பொம்பளையாச்சேன்னு பாக்குறேன். சூடு வைப்பாள் அவ்வளவு சூடு எம்பளை மேல எறும்பு அடிச்சாலே தாங்க மாட்டேன். சரி பல்லவ இங்கேயும் போகக்கூடாதுனா பயப்படாதா பாப்பா. யாரு வந்தாலும் திருப்பி வஞ்சு விட்டுறணும் சரியா? தனலட்சுமி வாங்க வாங்க. தங்கம் அம்முக்குட்டிமா ஓடியா ஓடியா ஓடியா. ஆச்சி உனக்கு என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. சாக்லேட்டு பிஸ்கெட்டு. இந்தடா இந்தடா இந்தடி செல்லம். எங்கடா வெளியே சுத்திட்டு வர்ற? குட்டிமா குட்டிமா. தனலட்சுமி என்னடா ட்ரெஸ் இது அசிங்கமா? ஆச்சி எவ்வளவு நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துருக்கேன். அதை போட்டா என்னடா? இதே தேப்பாங்க ட்ரெஸ். சட்டையாரா குட்டிமா ஏதாவது ஒன்று எடு. இந்தாங்க வேஸ்டியாரா. இந்தாங்க வேஷ்டி. குட்டிமா வெளியில இங்கே வேலை போகக்கூடாதா வீட்டுக்குள்ளே இருக்கணும் சரியா? நமக்குன்னு வேலை செய்ய யார் இருக்கா? நாம தான் எல்லாத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. வரட்டுமா? வரேன். என்னம்மா அவளையே பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன சொல்ற மாமியா? சொல்ற. கிளாஸ் எடுத்துட்டு வரேன். பத்திரமாடுறா. நோட்டீஸ் கொடுங்க. பாட்டிமா நல்ல தண்ணி பாத்திரத்தை எல்லாம் இப்படி திறந்து வைக்க கூடாது, மூடி வைக்கணும். மூடி வை. தேங்க்ஸ். இருக்கட்டுங்க. பாட்டிமா இப்படி எல்லாம் குப்பையை தேக்கி வைக்க கூடாது, கழுவி வைக்கணும். கழுவி வை. இப்படி சுத்தமா வச்சுக்கணும், உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். இதனாலதான் டெங்கு காய்ச்சல் வரும். அங்க கொஞ்சம் பெனாயில் கழிங்க. வரட்டும் 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 வரட்டும். ஏன் மூட்டு குப்பை? அது சரி, அங்க இருக்க தண்ணி தட்டி யாரு மூடுவா? கிளவே நக்கல் கூடி போச்சு உனக்கு. தண்ணியெல்லாம் இப்படி திறந்து போடக்கூடாது. அக்கா இங்க பாருங்க. குப்பையெல்லாம் இப்படி வீட்டுக்குள்ள போட்டு வைக்க கூடாது. உரல்ல இப்படிலாம் தண்ணி தேங்க விடக்கூடாது. காய்ச்சல் கீச்சல் வந்துச்சுன்னா எனக்கு நான் இருக்கக்கூடாது, புரியுதா? 40 வருஷம் என் கூட குடும்பம் நடத்தின என் புருஷனே என்ன அதை செய் இதை செய்யன்னு சொன்னது கிடையாது. நீ இப்ப வந்தவ என்னைய அதை செய் இதை செய்யன்னு சொல்ல நீ யாரடி? உன் வீட்டு வேலைக்காரி ஆடி நானு. என்னாடி நினைச்சுக்கிட்டு இருக்க? உன் மனசுல என்னாடி நீ நினைச்சுக்கிட்டு இருக்க? உன்னையெல்லாம் விளக்க முறை கொண்டா வெளுத்தா என்ன? இந்த மாதிரி நீ நின்னுக்கிட்டு இந்த மாதிரி நிக்கிற. இந்தாங்க. 35 வருஷமா அந்த ஊருக்குள்ள பூஜை பண்ணிட்டு இருக்க. இது வரைக்கும் எந்த நோய் நொடியும் கிடையாது. இப்ப நீ வந்திருக்க. என்ன விட பெரியவளா நீ? ஐயா இந்த ஏடிஸ் கொசுங்கிறது. இந்த கொசுக்கு பேர் வைக்கிற வேலை நீ வச்சுக்க. நான்லாம் கண்ணை மூடி மணியை அடிச்சு பூஜை பண்ணா மழை கொட்டும் தெரியுமா? ஐயா இந்த கொசு வந்து என்ன கொட்ட போகுதா? எங்க கொட்ட சொல்லு பாப்பா, கொட்ட சொல்லு பாப்பா. வராது வராது. நான் துண்ணூறு போட்டேன்னா நோய் நொடி எல்லாம் ஓடி போயிடும். ஐயா சயின்ஸ் வேற சாமி வேற. என்னது சாமி வேற நான் வேறயா? எப்பா ஈசா உன்னை என்ன பிரிச்சு பேச இவளை வந்து என்னன்னு கேட்க மாட்டியா? வாயா இருடி அவருக்கு புரிய வச்சுட்டு வரேன். என்னன்னு வந்து கேளையா? ஏங்க இந்தாங்க. இல்லங்க வீட்டுல யாரும் இல்லைங்களா? நாம மட்டும் தாங்க இருக்கோம். வாங்குங்க வாங்குங்க. யோசிக்காதீங்க. வாங்குங்க வாங்குங்க. இல்லங்க அப்புறமா வரேன். இல்லங்க நான் அப்புறமா வரேன். ஐயோ நான் வரல ஆள விடுறா சாமி. இந்த சுப்பிரமணியன் சொல்லணும். அத்தாடி தனியா வரும்போதா நான் மாட்டிக்கணும்.
வாங்க. கோழி வறுத்து வைக்க சொன்னீங்களே, சீக்கிரம் வருவீங்கன்னு பார்த்தேன். உனக்கு என்ன ஊர்க்காரன் கண்ணில் போடாம வரதுல நான் படுற பாடு. ஆமா, புதுசா வராப்புலதான். வருஷம் ஒன்னாச்சு, இன்னும் பயந்துட்டு இருக்கீங்க. பயம் இல்லடி, கௌரவம். நீ பாட்டில் திறக்கிற சைஸ்லயே பாதி மப்பு ஏறுதுடி. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன இன்னைக்கு எதுவும் புதுசா சொல்லி தர போறியா? நீங்க வாங்கி கொடுத்த டாலர் செயின் நேத்து தொலைஞ்சு போச்சு. நானும் வீடு பூரா தேடி பார்த்துட்டேன். பார்த்து வச்சுக்கடி, பவுன் என்ன விளைவிக்குது? எனக்கு மட்டும் என்ன பவுன் விலை தெரியாமலா இருக்கு? உங்க காசு வேற, என் காசு வேறையா? நான் என்ன வேணும் நான் தொலைச்சேன்? என் பொண்டாட்டி உள்பட பல பொம்பளை கிட்ட படுத்திருக்கேன். ஒருத்தியும் உன் அளவுக்கு இல்லடி. நான் தேடிப்பா, குட்டிமாவோட தேடிப்பா. தேடிப்பாவா? ஆமா சரி தேடிப்பா. வரேன். ஓகே ஓகே பை. ஐயய்ய, ஏன் சர்வீஸ்ல நான் இப்படி ஒரு ஊரை பார்த்தது இல்லப்பா. என்னடி ஆச்சு? எங்க ஊர் மெட்ராஸ்ல எல்லாம் கரண்ட் போனா நாங்க இப்படிதான் கத்துவோம். அப்படின்னா அந்த ஊர்ல 1 மணி நேரத்துக்கு ஒரு வட்டம் ஊழு ஊழுன்னு கத்தன. போய் படுடி, போய் படுக்கிற வேலையை பாரு போ. குட் நைட். குட்டிமா, குட்டிமா, குட்டிமா. ஐ தேடிப்பா வந்தாச்சு. குட்டிமா தேடிப்பா. ஏய், எங்கடி போற? வந்து படுறி. தேடிப்பா. தினம் இதே உனக்கு பொழப்பா போச்சு. வாங்க வாங்க. குட்டிமா. தேடிப்பா. செல்ல குட்டி, என்ன படிச்சீங்க? வீட்டு பாடம் செஞ்சீங்களா? அது போரட்டா தானே. நீ வீட்டு பாடம் செஞ்சா தான் பரோட்டா. தேடிப்பா தேடிப்பா.
சரிப்பா ப்ளீஸ் சரிப்பா. நாங்க செல்ல குட்டிமால. சரி, நான் உனக்கு ஊட்டி விட்டுக்கிட்டே இருக்கேன். நீ சாப்பிட்டுக்கிட்டே வீட்டு பாடம் எழுதணும், சரியா? குட்டிமா நல்லா படிக்கணும்டா செல்லம். நல்லா படிச்சு பெரிய கலெக்டர் ஆகி குட்டிமா யாரு தேரிப்பாட பிள்ளைன்னு இந்த ஊரே பெருமைப்படுறதுக்கு பெரிய ஆளா வரும்டா. தேரிப்பா நீ சாதாரணமா நினைச்சிடாத. எம்புட்டு கஷ்டப்பட்டாலும் அவனை படிக்க வச்சிருவேன். நீ மட்டும் கவனமா படிக்கணும், சரியா? நீ நல்லா வரணும்டா செல்லம். அதான் இந்த தேரிப்பாவோட ஆசை. அங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வாடி. கண்ட நேரத்துல கண்டதை தின்னுக்கிட்டு. குட் நைட். குட் நைட். பொண்ணுக்கு போயிட்டு படுக்கணும் பாப்பா. ஏண்டா அவலாஞ்சில பொண்ணுக்கு நம்ம ஆட்டிசாமி சொன்னா எப்படா வர சொல்லுவோம்? ஆமா, நீ பொண்ணு வாக்குற லட்சணம் தெரியாதா எனக்கு? பொண்ணுங்கிற பேர்ல சிறுமிஞ்சு கொண்டா வச்சிருக்கீல்ல. போய் வேலையை பாரு. எத்தனை நாளையும் அண்ணன் பண்ணியே கொஞ்சிட்டு இருப்ப. உனக்குன்னு ஒரு வாரிசு வேண்டாமா? எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் இந்த பேச்சு பேசாதுன்னு? சொல்லிருக்கேன் இல்லையா? போய் படுப்போ. என்னமோ உன் தலையெழுத்து இப்படி எழுதியிருக்கு. போ. தூங்கி இருக்குமோ? வந்துடுவா. தேரிப்பா. குட்டிமா வடச்சலாம். எங்கே அங்கேயே தூங்கிட்டியோன்னு பார்த்தேன். படுத்துக்கம்மா. தன்னந்தனி என்றிருந்த தாவி வந்த வெண்ணிலவே, பின்னி பின்னி கட்டிக்கொண்ட பிஞ்சு இளம் பிறை நிலவே, அன்பின் அணைப்பில் சொல்ல வார்த்தையும் இல்லாமல் நான் வாடியே நின்றேனே. உந்தன் முகம் பார்த்தே என் உள்ளம் தெளிந்தேனே. நீர் வறண்ட ஆறு என நின்றிருந்த என் வாழ்வில் கங்கை என வந்தவளே, கண்ணில் நீரை தந்தவளே, உந்தன் எதிர்காலம் தானே எந்தனுக்கு ஆதாரம். இனி வந்திடும் முன்னேற்றம், இனி வந்திடும் முன்னேற்றம். தன்னந்தனி என்றிருந்த தாவி வந்த வெண்ணிலவே, அன்பின் அணைப்பில் சொல்ல வார்த்தையும் இல்லாமல் நான் வாடியே நின்றேனே. பள்ளி மகாராணியை உனக்கு ஏவலுக்கென்று வைப்பேனே. ஆரவல்லி சூரவல்லி காவல் வைத்து பார்ப்பேனே. ஊர்வசியும் மேனகையும் சேர்ந்து உந்தன் தோழிகளாய் உன்னுடைய ஊர்வலத்தில் முன்னால் வர காண்பேனே. நட்சத்திர பூக்களினை ஆகாயமும் முன்மேலே நாள்தோறும் தூவிசை பாடுவதை நான் கேட்பேன். இனி இதுதானே என
நிச்சயம் நிச்சயமா இது நிச்சயம் நிச்சயமா தன்னந்தரி என்றிருந்த தாவி வந்த வெண்ணிலவே அன்பின் அணைப்பில் சொல்ல வார்த்தையும் இல்லாமல் நான் வாடியே நின்றேனே வைரமணி தேரில் உன்னை காணும் ஆசை கொண்டேனே வானவில்லில் தோரணங்கள் வாசல் தன்னில் வைத்தேனே சின்ன மகாராணிக்கொரு தங்க வண்ண பல்லாக்கு சிந்து நதி போலே இங்கு பாடும் முந்தன் மேலாக்கு வெற்று கையில் என்ன முழம் என்று என்னை கேட்காதே எப்படியும் என் கனவை உண்மையென பார்ப்பாயே இனி அதுதானே இந்த வாழ்வின் லட்சியமாகும் அம்மா இது சத்திய வார்த்தையம்மா இது சத்திய வார்த்தையம்மா தன்னந்தனி என்றிருந்த தாவி வந்த வெண்ணிலவே அன்பின் அணைப்பில் சொல்ல வார்த்தையும் இல்லாமல் நான் வாடியே நின்றேனே எத்தனை ஊருக்கு போறோம் யார்கிட்டயாவது இப்படி ஒட்டிருப்பாளா? காதல் பூ சொல்லுவாங்களா, அது அவளுக்கு இப்பதான் பூத்திருக்கு போல. அவ பேச்சு நம்ம அப்படிலாம் சும்மா விட்டுற முடியுமா? பாசம் வேற ஆசை வேற. நீங்க நினைக்கிற வாழ்க்கை எனக்கு வேண்டான்னு நான் முடிவு பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. நான் தான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல அவ பேச்சு வேண்டான்னு. குட்டிமா குட்டிமா ஒடியா ஒடியா காப்பி குடிக்க போலாம். அந்த புள்ளைய கூட்டிட்டு அப்போ அதான் வெளில நம்ம வெளியில போயிட்டாங்கப்பா. வெளியே போயிட்டாங்களா? எதுவும் சொல்லலையா? சொல்லிட்டு போறதே பெருசு, இதுல அங்க போறேன் இங்க போறேன் வேற சொல்லிட்டா போறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு இப்படி லீவ் விட்டு அந்த பிள்ளை எப்படி படிக்கும்? அந்த பிள்ளைய விட்டுட்டு இவங்க மட்டும் போக வேண்டியதானே? எங்கேயோ இருப்பாங்க. எப்போ வருவோம்னு சொன்னாங்களா? சொல்லிட்டாலும் பார்த்து போப்பா.
तेरे तेरे மாப்பிள எங்க இருக்கா? உன்னை பாய் கூப்பிடுறாருல. பாய் திண்டுக்கல்ல அட்டை போட்டு வச்சுட்டேங்கப்பா. எடுத்து வரேன் பாய். சீக்கிரம் கொண்டாப்பா சிட்டைய. இந்த வரேன் பாய். இருக்கா இல்லையா? இங்கே தான் வச்சிருந்தேன் பாய். காணா. சரி விடுப்பா, இல்லைன்னா போன் போட்டு கேட்டுக்கிறேன். ஒரு நாள் அந்த புள்ளைய பார்க்கல, என்னெல்லாம் நடக்குது பாரு. அதான் அவர் பாயே பார்த்து போன் போட்டு கேட்டுக்கிறேன்ட்டார்ல. நீ வேற உனக்கு தெரியாது மாப்பிள்ள. அப்படித்தான் அன்னைக்கு ஒரு நாள் பூரா அந்த புள்ளைய பார்க்கல, வண்டியை பஸ்ல விட பார்த்தேன். மாப்பிள இங்க எதுக்கு ஒழுக்குமா வண்டி ஓட்ட தெரியாம அந்த பிள்ளைய என் குறை சொல்ற? கழிவுறா அதுக்குள்ள மாப்பிள்ள. அப்படி படுக்கும்போது கூட அந்த பிள்ளை என் கூட தான் மாப்பிள்ள படுக்கும். என் தோலை படுக்க வச்சு தட்டி கொடுத்தா தான் மாப்பிள்ள அந்த பிள்ளை தூங்கு. மொத்த நேரத்தில் எப்படி பேசும் தெரியுமா அந்த பிள்ளை? ஸ்கூல்ல எதுலாம் அப்படியே எங்கிட்ட சொல்லிடும்டா. அது ஃப்ரெண்டுக்கிட்டே எல்லாம் எங்க தெரிப்பா எங்க தெரிப்பான்னு பாசத்தோட காமிக்க முடியாது அந்த புள்ள. அதுக்கு நான் தான் ஊட்டி விடணு, நான் ஊட்டி விட்டா தான் சாப்பிடும். குளிக்க வைக்கினா கூட நான் தான் குளிக்க வைக்கணும். அதுக்கு என்ன வைக்கணும் சுத்தம் பிடிக்கவே பிடிக்காது. நான் தான் வெட்டி வெட்டி பிடிச்சி என்ன வச்சுடுவேன் தெரியுமா? எங்க கூட்டு போனான்னு தெரியலையே. விட்டு மாப்பிள, அதே நினைப்பா இருக்காத. நே பாத்து எடுக்க கூடாதானே? க்ளோஸ் மாட்டாம எந்திரனே. என்னடா தேரி இப்படி பார்த்து வேலை செய்ய வேணாமடா? ஐயோ இங்க வார் கையில ரத்தமா ஊத்துதே. ஏன்டா இப்படி? டேய் ஒரு ஆட்டோ கூட்டு வாடா. ஐயோ பார்த்து வேலை செய்ய வேணாமா? இப்படியா கையை கிழிச்சுக்குவேன்? இன்னைக்கு நான் புதுசா ஒண்ணு கொண்டு வந்திருக்கேனே. என்ன கொண்டு வந்திருக்கீங்க? ஆமா, நீங்க புரியாத பாஷையிலேயே தான் கொண்டு வருவீங்க. பாச புரியலனா என்ன? படம் தெரியுதுல்ல. இப்பெல்லாம் நீங்க ரொம்ப வேகமா இருக்கீங்க. குளிக்கிறத பாரு. பாப்பா நானா போட்டுட மாட்டேன். போனில உங்க அப்பாத்தோட ஆங்கில போட்டு விட சொல்லு. பாப்பா அதான் சாரி கேட்டல. இந்த சவுண்ட் உனக்கு வேணாம், மட்டும் வேணாம். போட்டு விட போறீங்களா இல்லையா? ஏன் உனக்கு கை இல்ல? நீயே போட்டுக்க. பாரா ஒரு கை இல்லையா? கோச்சிட்டு போனா போ, எனக்கு என்ன? என்னடி செஞ்சுக்கிட்டு இருக்க? மேலுக்கு துணி கூட இல்லாம. இங்க வா, கை தூக்கு, திரும்பி நில்லு, பக்கத்துல வா. குட்டிமா இங்க வா, நான் போட்டு வரேன். நான் தேடி பாத்து போட்டுக்கிறேன். தேடிப்பா. ஒடியா 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 செல்லம். என்னைக்கு தான் நான் சொல்றத கேட்க போறியோ தெரியல. வாடா 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 செல்லண்டா, என் செல்லண்டா நீ. குட்டிமா இனிமே தேடி பாட சொல்லாம எங்கேயும் போக கூடாது, சரியா? என் மேல எங்கேயுமே போக மாட்டேன் தேடிப்பா. சமத்துற சமத்துற செல்லம், எங்க போனாலும் தேடி பாடுதான் வரணும், சரியா என் செல்லம்?
ஹலோ ஹலோ அம்மா, எங்க இருக்கீங்க? எங்க இருப்பேன்? வீட்டில் தான் இருக்கேன். 2 நாளா போனையே காணா, இப்படியே வந்துட்டு போறது? எதுக்கு வந்து அந்த வெறும்பையிட்ட சீப்படவா? அந்த வெறும்பையலோட பிள்ளைய சுத்த விடாதுன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிற. நாளைக்கு அவன் தான் வேணும்ட்டு போகுது. நீ இருக்கிற ஒத்த பிள்ளைய அவன் பின்னாடி விட்டுவிட்டு நாளைக்கு நடு ரோட்ல தான் நிக்க போற. வை, நான் அப்புறமா பேசுறேன். ஊருக்குள்ள இருக்கிற அம்புட்டு பேரையும் கேவலப்படுத்துறேன்னு நினைக்கிறீங்களா? ஆளுக்கு ஆளு வீட்டுக்கு வீடு ஏறி கொசு கடிச்சிச்சா காய்ச்ச வந்துச்சா, கொசு கடிச்சிச்சா காய்ச்ச வந்துச்சா அப்படின்னு சொல்லி மக்க மனுஷால தூங்க விட மாட்டேங்கிறீங்க. எங்களை பார்த்தா சீக்காளி கூட்ட மாதிரியா தெரியுது? 4 நாள் என்னால தூங்க முடியல. கனவுல ஈசை வந்து ஓ ஊர்ல என்ன நடக்குதுன்னு கேள்வி மேல கேள்வி கேட்கிறாரு. என் ஈசனுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? இல்லைங்க ஐயா, ஆக்சுவலி இந்த கெட்ட வார்த்தை பேசல வச்சுக்க வேணாம். யாருக்கிட்ட பொழுது விடியதுக்குள்ள இந்த கொசு கூட்டம் ஊரை விட்டு வெளியே போய் தீரணும். நான் என் ஈசனுக்கு பதில் சொல்லி ஆகணும். ஏய் கேரட்டு பையில மாப்பிள நீங்க ஒரே போட போட்டுருமுடா. விட்றா மாப்பிள, ராத்திரி ஜோலியை முடிச்சிடுறேன். ஒட்டகம் வந்துட்டாரு. வாயா வா, கும்பிடு போட்டு ஊருக்குள்ள ஓட்டு வேணும்னு கேட்டிய. இப்படி ஒரு கூட்டத்தை ஊருக்குள்ள கூட்டிட்டு வரலாமான்னு கேட்டியா? என்னமாமா புரியாம பேசிட்டு இருக்கீங்க? ஊருக்குள்ள கண்ட நோய் நொடி எல்லாம் பரவிட்டு இருக்குது. நீங்க என்னடா ஊரை கூட்டி பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்க. மேடம் நீங்க எந்திரிங்க மேடம். வாங்க மேடம். பொல்லாத ஓட்ட போட்டாங்க. பாத்தியாயா, நாம எல்லாத்தையும் பிடிச்சி வச்சு பேசிட்டு இருக்கிறோம். அவன் மாட்டுக்கு வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்காயா. இவனை எல்லாம் அரசியல்வாதி ஆக்கினது தப்புயா. ஸ்டாப். என்னங்க வண்டியை மறிக்கிறீங்க? கொஞ்சம் பைக்கை கொடுக்க முடியுமா? மெக்கானிக்கை கூட்டிட்டு வரீங்க. பாஸ்கர் ஏங்க சீக்கிரம் வந்துருங்க, கடைக்கு போகணும். வந்துடுறேன். ஹலோ, உங்க வண்டிக்கு நான் கேரண்டி, ஓகேவா? ஆக்சுவலா பஸ்ல முதல்ல உங்களை பார்த்தப்போ ரொம்ப டெரர் பீஸ்ன்னு நினைச்சேன். நீங்க மட்டுமா? என் ஆத்தாலையும் குட்டி மயந்தவரை ஊர்ல எல்லா பொம்பளையெல்லாம் அப்படித்தான் நினைக்கிறாங்க என்னைய. ஏங்க எல்லா பொண்ணுங்களும் அப்படி சொல்றீங்க? உங்களை அப்படி நினைக்காத ஒரு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுதானே? கல்யாணமா? நீங்க வேற. குட்டிமா இப்பதான் பள்ளிக்கூடம் போக ஆரம்பிச்சிருக்கா. இன்னும் எவ்வளவு செய்ய வேண்டியிருக்கு. அவன் நல்லா வளரணும், பெரிய ஸ்கூல்ல சேர்த்து பெரிய படிப்பெல்லாம் படிக்க வைக்கணும். அவளுக்கு சடங்கு செய்யற அன்னைக்கு எங்க ஊர் பட்டாளம்மன் கோயில் திருவிழா மாதிரி இந்த ஊருக்கே சோறு போடணும். நல்ல மாப்பிள்ளையா, படிச்ச மாப்பிள்ளையா, அவளுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையா பார்த்து நிறைய நகை போட்டு சீர் சினத்தியோட அவளுக்கு கல்யாணத்தை நடத்தணும். மும்புட்டையும் விட்டுட்டு என்ன கல்யாணம் பண்ணிட்டு போச்சுறீங்க? அதெல்லாம் செய்ய அவங்க அப்பா அம்மா இருக்காங்களே. யாரு? அவன் தானே பொட்ட புள்ள வரைஞ்சி வீங்கிக்கிட்டு தெரியுறேன். சீக்கிரம் புள்ளைய பத்துட்டோம்னா அன்னைக்கு அடி பொறுமைக்கு தெரியுறான். அவன் எல்லாமே நம்மளை விட முடியாதுங்க. அப்போ உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை வேண்டாமா? ஏன் 40-45 வயசுல கல்யாணம் பண்ணவன் எல்லாம் ஊர் உலகத்துல இல்லையா என்ன? அதெல்லாம் அந்த சாமி பார்த்துக்குங்க. ஆமா, இன்னும் எத்தனை நாளைக்கு எங்க ஊர்ல இருப்பீங்க? இங்கேயே இருந்துடலான்னு தான் தோணுது. வந்த வேலையை முடிச்சுட்டு ஊருக்கு போறதுக்கு வழியே பாருங்க. உங்க அப்பா அத்தை ஐயா போறாங்க. அப்படி யாராவது இருந்தா தானே. ஒருவேளை அப்படி இருந்தாங்கன்னா நீங்க குட்டிமா மேல பாசமா இருக்கிற மாதிரி தான் என் மேலேயும் இருந்திருப்பாங்க. கர்த்தர் எனக்கு விட்டது அப்படி. அட விடுங்க, உங்க படிப்புக்கும் மனசுக்கும் நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. வரேங்க. மியா மியா பூனைக்குட்டி. மியா 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 மியா. ஐயோ சரி, நான் சொல்றேன். நீ சொல்லு. மியா மியா பூனைக்குட்டி. மியா மியா பூனைக்குட்டி. யாரை தேடுகிறாய் பூனைக்குட்டி? யாரை தேடுகிறாய் பூனைக்குட்டி? சும்மா கத்தாதே. என்னப்பா? சரி நான் சொல்லிடுறேன், நீ சொல்லு. சும்மா கத்தாதே. சும்மா கத்தாதே. சுத்தி வராதே. என்னப்பா?
ஒண்ணு சரி 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 நான் சரியா சொல்றேன், நீ அடிக்காம சொல்லு. சுத்தி சுத்தி வராதே. வராத. அண்ணா இப்போ வந்துடுவா. வந்துடுவா. அடிக்க பாப்பா, ஏன் இப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க? அன்பாய் பாலை தந்திடுவா. அண்ணா அன்பாய் பாலை தந்துடுவார். பாட்டு அவ்வளவுதானே? ஐயோ மறந்தே போயிட்டேன். மறந்துட்டியா? இந்த வாடேன். சிக்கனு. இந்தாங்க தின்னீரு. தின்னீரா? தின்னீர் கருப்பா இருக்கு. எங்க அம்மா பூசிட சொன்னாங்க. படிக்கலாமா? படிக்கலாமா தேரிப்பா? படிக்கலாம்டா. உங்களுக்கு என்ன நான் பாவம் பண்ணேன்? எங்க ஆத்தா போனதுக்கு பின்னாடி சோறு தண்ணி கூட நீங்க எனக்கு ஊத்தல. ஒரு மனுஷனா கூட நீங்க என்னை மதிக்கல. நான் என்ன உங்க சொத்துல பங்கா கேட்டேன்? அந்த புள்ள முகத்தை பார்த்த பின்னால என் ஆத்தா முகத்தை பார்த்த மாதிரி இருந்துச்சு. குடிச்சு குடிச்சு செத்துடலாம் இருந்தேனா இந்த பிள்ளைக்கா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என் புள்ளையவும் என்ன ஏதாச்சும் செஞ்சு பிரிக்கலாம் பார்த்தீங்க, உயிரோட எரிச்சு போடுவேன். அண்ணன் முண்டாட்டியும் கூட பார்க்க மாட்டேன். போங்க போங்க. வணக்கம். யார் இவன்? புதுசா இருக்கான். வாங்க. வாசனை கொஞ்சம் தூக்கலா இருக்கடி. இருண்ணே சொல்றேன்ல. போடா மணியாச்சு, குட்டிமா முடிச்சிட்டு இருப்பா. சரி நில்லுப்பா, பிரியாணி வருது, சாப்பிட்டுட்டு பிள்ளைக்கு எடுத்துட்டு போவ. வாணே 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 வாணே. இங்கடா சொல்லுங்க வாணே. என்னடா சொல்லி வரணும் மாப்பிள்ள, வா வா. ஏண்டா போதை இல்லாம பிரியாணி செய்ய முடியாதா? மாப்பிள்ள ரம்ஜான் பிரியாணி மாப்பிள்ள, இழுத்து விடுங்க. என்னடா மப்பா? தினாம அடிச்சுக்கிட்டு இருக்கோம், என்னைக்கே ஒன்று இழுத்து ஒண்ணு. உங்க சங்காத்தமே வேணாமடா கூடியார பயிர்களா. வேண்டாமா, நம்மளாம் அழுக்கு பயிலடா, ஆகாத பயிலுகடா. நம்ம பழக்க வழக்கம்லாம் அவருக்கு பெருசா. இனிமே நீ பிரிச்சு பேசாதீங்கடா. நீங்க வேற நான் வேறயாடா. சாப்பிட்டுட்டு மறுசோறு வாங்கிக்கணும். இது வேற தவறுது. இந்தாப்பா தேரி, பாப்பா கொண்டு கொடு. ஏண்டா அவனும் உங்களை மாதிரி ரோட்ல தள்ளாடி கிடக்கணும்னு அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க. சாப்பிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போங்கடா. சரி மாப்பிள்ள. இந்தாப்பா தேரி. பாப்பா முடிச்சுட்டு இருப்பா, நான் போறேன். இந்தாப்பா தேரி, வண்டியை விட்டு ஆட்டோல வாப்பா. எப்படி வீடு போய் சேர போறானோ? அண்ணே தேரியல் ரொம்ப சங்கடப்பட்டு போறாருண்ணே. ரொம்ப நாள் கழிச்சு குடிச்சோம்ல,
அதான் கப்புன்னு எழுதிடுச்சு. ஏன்டா ரோட்டை ஆடுறேன்? ரோட்ல படுக்க வச்சுட்டேன். என் புள்ள தெருவில் படுக்க வச்சுட்டேன். என் புள்ள ரோட்ல படுத்துட்டானே. என் மேல பாசம் வச்ச பாத்துக்கான ரோட்ல வந்து படுத்தேன். குட்டிமா அந்த பயலுக்காக குடிச்சு உடனே ரோட்ல படுக்க வச்சுட்டேடா. தேடி என்னை காணவே தெருவில் வந்த தெய்வமே, தேடி என்னை காணவே தெருவில் வந்த தெய்வமே, தெருப்புழுதி போல என் வாழ்க்கை போக அர்த்தம் என வந்தாயோ, அன்னை என நின்றாயோ, தேடி என்னை காணவே தெருவில் வந்த தெய்வமே. அன்புக்கென்று எனக்காரோ எங்கும் அதை கண்டேனா, அன்னை முகத்தை அறிந்தாலும் அன்பின் ஆழம் அறிவேனா, கள்ளமில்லா உள்ளம் தன்னை காட்ட வந்த தெய்வமே, சொல்லிழந்தே சோர்ந்து நின்றே நல்ல வாக்குத்தா.
ராத்திரி ரொம்ப நேரமா போன் போட்டுட்டே இருந்தேன், எடுக்கவே இல்ல. எங்க போயிருந்தீங்க? சித்தரைவில் ஒரு பஞ்சாயத்து, நீங்க தானே வரணும்னுட்டு இருந்தாங்க. அதை முடிச்சு விடுறதுக்கே நேரமாகி போச்சு. அசதியா இருக்கு, நான் படுக்கிறேன். யாரு வந்தாலும் எழுப்பிடாத, சரியா? ஊர் வேலையெல்லாம் இழுத்து போட்டுக்காதீங்கன்னா கேக்குறீங்களா? எவ கண்ணு பட்டுச்சோ. ஏண்டி, எவ்வளோ வாட்டி நான் உனக்கு உதவி பண்றேன், ஒரு நாளைக்காவது என் சட்டையை நீ கேட்டு விட மாட்டியா? எப்பவும் 2 கிளாஸ் போனதுக்கு அப்புறம் தானே மலை ஏறுவீங்க. இன்னைக்கு என்ன? என்னத்தை சொல்ல, என் பொண்டாட்டிக்கிட்ட காசு இருக்கு, சுகம் இல்லை. உங்ககிட்ட சுகம் இருக்கு, காசு இல்லை. என்கிட்ட இல்லைன்னு யார் சொன்னது? உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் எனக்கு தானே. என்ன, நான் சொன்னதுக்கு பதிலையே காணோம். உன் உடம்பு மாதிரி உன் பேச்சும் பெருசா இருக்கடி. நான் என்னத்த பெருசா பேசிட்டேன்? உங்களுக்குன்னு இருக்கிற வீடு தோட்டத்துல எனக்குன்னு ஏதாவது எழுதி தர மாட்டீங்களா என்ன? ஏந்தாங்க. வருஷத்துக்கு 2 வப்பாட்டியை மாத்திர வேணாம். உனக்கு முன்னாடி வந்தவளுக்கெல்லாம் கொடுத்துருந்தா இப்ப நீ என் கூட ஓசியில தான் படுத்திருக்கணும். மற்றவங்களும் நானும் ஒன்னா. உங்க சொத்தெல்லாம் ஒன்றும் வேண்டாம். பட்டி வீராம்பட்டியில ஒரு வீடு விலைக்கு வருது. ஒரு 4 லட்சம் ரூபா தந்தீங்கன்னா என் பேர்ல பத்திரம் பண்ணிக்குவேன். படுத்தமா பரிமாணமான்னு இல்லாம இன்னைக்கு ரொம்ப பேசுறியே. முதல்ல பணம் எப்ப தருவீங்கன்னு சொல்லுங்க, அப்புறமா சோலைக்கு போலாம். என்னடி பணம் பணம் இருக்க? இந்த மாசத்துல நமக்கு 2000 ரூபாய் அதிகம், மாசம் 10,000 ரூபாய். சந்தோஷமா? நீங்க பணத்தை எப்ப வேணாலும் கொடுங்க. எனக்காக இந்த பத்திரத்துல கையெழுத்து போடுங்க. என்ன பாக்குறீங்க? போடுங்க. திருட்டு முண்டை, எத்தனை பொம்பளிட்ட படுத்து எந்திரிச்சிருப்பேன் நானு. என்னையே இடப்பட்டு பாக்குறியாடி நீ? முந்தி விரிச்சவெல்லாம் பொண்டாட்டி நினைக்கிறவன் நான் கிடையாதுரி. இப்படி பொசுக்குன்னு கோவப்பட்டா எப்படி? நானும் உங்களை மாதிரி கோவப்பட்டு ஊருக்குள்ளார வந்து எதையாவது சொல்லிவிட்டேன்னா உங்களுக்கு தானே அசிங்கம். என்னடி சொன்ன? அசிங்கப்படுத்துறியா? மானத்துக்காக உசுர விடுற கவரிமான் ஜாதிகளடினா, மானத்துக்காக உசுரே எடுக்கிற ஜாதி. ஊரை காலி பண்ணிட்டு உசுரோட ஓடி போயிரு. ஹலோ, யார் பேசுறா? நான் தான் அழகு பேசுறேன். அழகா? யார் நீங்க? யார் நீ போன்ல? யாரோ அழகா முதலாளி இருக்காங்களான்னு கேக்குறாங்க. கொண்டாடிங்க. போன் வந்தா சொல்றது இல்ல, நீ எதுக்கு எடுக்கிற? எடுக்காம. ஹலோ, ஏய், உன்னை ஊரை காலி பண்ணிட்டு ஓட சொன்னலடி. இன்னும் கோவம் தீரலையாக்கும். 1 வருஷம் உங்க கூட படுத்து எந்திரிச்ச உடம்பு இப்படி வெறும் கையோட போனா எப்படி? வெறும் கையோடவா? பெரிய மனசு பண்ணி உசுரோட போக சொல்றேன். என்ன, உங்களுக்கு தான் மிரட்ட தெரியுங்கிற மாதிரி பேசுறீங்க. எங்களுக்கும் தெரியும். என்னடி வார்த்தை மாறுது? பணமாக்கி புதைச்சிருவேன். போனமா அலங்காரத்தை முடிச்சமா எழுந்துச்சு வந்தமான் இருக்கணும். உன் பாட்டுக்கு நேரத்தை இழுத்துட்டு இருக்காத, எனக்கு நிறைய வேலை கிடக்கு.
என்ன மேடம் அதுக்குள்ள ஊர் கிளம்பிட்டீங்க போல? ஐய நல்லா இருக்கு சாமி உங்க ஊரு. ஒரு வாரம் கேம்ப்னு வந்தே ஆளாளுக்கு என்னை ரவுண்ட்ல விடுறாங்க. இதுக்கு என் சுப்பிரமணிய தேவலை போல இருக்கு. போதும் சாமி போதும். என்ன மேடம் எதுவும் பிரச்சனையா? ஏதாவது உதவி தேவைன்னா உங்களுக்கு போன் போடுறோம், நீங்க அப்ப வாங்க. எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவார். காலம் காலம் சொல்ல வேண்டும். டிக்கெட் எடுக்காதெல்லாம் கை தூக்குங்க. இன்னும் பள்ளிக்கூடத்து பிள்ளை மாதிரியே இருங்கய்யா. அடுத்த தட்டில் எடுக்காம இருங்க. சீட்டு மலிக்க வச்சுறேன். நீ சில்லறையை கொடு. கொண்டா கொடி. கொண்டா கொண்டா இந்தா டிக்கெட் டிக்கெட் டிக்கெட். பின்னாடி மீஸ் வச்சு எடுப்பாருங்க. வெட்டியவனா இருக்கானா? ஒருவேளுங்கானமே. ஓ நானும் கடைசி சீட் வரைக்கும் பார்த்துட்டேன்யா. முன்னாடி மீசை வச்சோம் தான் இருக்கேன், பின்னாடி மீசை வச்சோம் ஒரு பயில் இல்லையா. நீ சில்லறையை கொடு. இடியா இடியா எடுக்கிறோம்ல இந்தாங்க. இந்த அப்படி எனக்குன்னு வந்து சேர்றீங்க பார். ஜர்தான் ஜர்தான் போ. டிக்கெட் டிக்கெட் டிக்கெட். அன்பு இறங்க அன்பு. ஏப்பா கண்ட்ராக்டர், என் பேர் லட்சுமி. கிளவி குசும்பா. அன்புங்கிறது ஸ்டாப்பிங் பேர். ஒவ்வொருத்தரையும் பேரை சொல்ல எழுதி விட்டுருப்பாங்க. ஆளும் மண்டையிலையும் பேர். சொல்லுங்கண்ணே. நிதி, நம்ம காலனி வீட்டில் அழகின்னு ஒருத்தி இருப்பா. அவளை 4 சாத்தி இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள ஊரை விட்டு விரட்டிடு. முடிச்சிடலாம்ண்ணே. உங்களுக்கு செய்யாமலையா? சரிண்ணே. ஊருக்குள்ள யாருக்கும் தெரியக்கூடாது. நான் பார்த்துக்கிறேண்ணே. வாடி என் கண்ணகி. ஏய் உடம்ப வித்து ஊருக்குள்ள பொழைக்க வந்துட்டு ஊருக்காரங்களே மிரட்டுறியா? ஏய் பொழுது விடுறதுக்குள்ள பொட்டி படுக்கையிட அந்த ஊரை விட்டு ஓடி போயிடணும். இல்ல உன்னை பகுந்து போட வேண்டி. ஏய் சொல்றேன்னு பாக்குறியா? செஞ்சிருவேன், கொன்றுவேன். ஏய் ஊருக்குள்ள இவளுக்கு எவனா வந்து வீடு கொடுத்தீங்க, விடியதுக்குள்ள போல கொண்டே விட வேண்டிய. சொன்ன செய்வேன் நானு. ஏய் வாங்கடா வாங்கடா வண்டியடா. அப்பதான் தண்ணி இன்னி அடிக்காம சுத்த பத்தமா இருக்க முடியும். நீங்க மாலையை போடுங்க சாமி. நீங்க போடுங்க சாமி. அழியாதா சாமி சுத்தி போடுங்க சாமி. அழக்கூடாது தம்பி, அழக்கூடாது. சந்தம் வச்சுடுங்க சாமி. நீ தண்ணி அடிக்க வரைக்கும் நான் ஏன மாலை போடுறேன். அதை பூசி விடுங்க சாமி. ஊருக்கு 4 பேர் அப்பதான் நமக்கு மரியாதை வருவாங்க. போடா போடா. என் பாப்பா பள்ளிக்கூடத்துல படிக்கல தானே, விளையாண்டுக்கு தானே இருந்தீங்க. தெரிப்பா தெரிப்பா, ரவி என்னை திட்டிகிட்டே இருக்க தெரிப்பா. ஏன் அவன் பெரிய இவனாமா? உங்க வாத்தியார சொல்ல வேண்டியா பாப்பா? ஐயோ தெரிப்பா, உங்க வாத்தியார் பேர் தான் ரவி. வாத்தியார் இல்லை அவன் இவன் சொல்லக்கூடாது பாப்பா. அங்கிட்டு இங்கிட்டு ஆடாம ஒழுங்கா வாடா. என்னடா அங்கேயே பாத்துக்கிட்டு இருக்க? தெரிப்பா தெரிப்பா, இந்த பையன் என் பென்சில் எடுத்துட்டு தரமணி நான் தெரிப்பா. அவன் பென்சில்னே போய் சொல்றான் தெரிப்பா.
புள்ள வளர்க்குற லட்சணத்தை பாரு. இந்த வயசுலேயே பொய் பென்சில் வாங்கி கொடுக்க வக்கில்லாதுன்னா பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புதுங்க. முழிக்கிறத பாரு. பள்ளிக்கூடம் போறவங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு பார்க்கணும். சிங்கின்னு சும்மா சீவி சிங்காச்சா மட்டும் பத்தாது. இங்க யாரு எதா இருந்தாலும் நேருக்கு நேரா பேசணும். இந்த குத்து காட்டுற வேலையில நமக்கு பிடிக்காது. என்ன குத்தி பேசுறேன் சுத்தி பேசுறேன்? நேரா தானே பேசுறேன். இந்த வயசுல பென்சில் திருடுது, அதுவும் ஏன் பிள்ளைகிட்ட. போ என்னத்தை திருடுமோ? இங்க யாரு தேவையில்லாம பேசிட்டு பாத்துக்க. எங்க வீட்டு பிள்ளைல நாங்க ஒண்ணும் அப்படி ஒண்ணும் வளர்க்கல. பிள்ளை எங்க தொலைச்சிச்சோ? ஏண்டா நீ எடுத்தியா? குரங்கு எதுக்கு எடுத்தாலும் அப்பன மாதிரியே தலையாட்டு. வீட்டுக்கு வா, உனக்கு சூடு வைக்கிறேன். தெரிப்பா போலாம் தெரிப்பா. இரு பாப்பா போலாம். எங்க அப்பா அத்தா போட்ட 100 ரூபாய் ஒரு பென்சில்ல போச்சேடா. என்ன பென்சில்னா பத்திரமா வச்சுக்கணும்டா. ஏதாவது தொலைஞ்சு வச்சா டீச்சர்ட்ட சொல்லிடணும். இருந்தாலும் உனக்கு எவ்வளவு கோவம் ஆகாதுன்னு? திருட்டு புள்ளைய பத்தி அவளுக்கே அப்படி கோவம் வரும்போது எம்புல நல்ல உள்ளடா. எனக்கு கோவம் வராதா? ஏன் பாப்பா? தெரிப்பா நம்ம எப்ப கார் வாங்க போறோம்? கார் தானே வாங்கிடுவோம் பாப்பா. ஐ பட்டர்ஃப்ளை. தெரிப்பா பட்டர்ஃப்ளை தெரிப்பா. ப்ளீஸ் தெரிப்பா வாங்கி கொடுங்க தெரிப்பா. அதெல்லாம் வேணாம்டா பாப்பா, சீக்கிரம் உடைஞ்சிரும். ப்ளீஸ் தெரிப்பா வாங்கி கொடுங்க தெரிப்பா. ப்ளீஸ் தெரிப்பா. பாப்பா வர நீ ரொம்ப செலவு வச்சுக்கிட்டே இருக்க. ஒண்ணுதான் வாங்கி தருவேன். அண்ணா இது எம்பிட்டுண்ணே? 30 ரூபா. இது ஒன்று எடுத்துக்கிறானே. இருங்க பிக்காதீங்க, உள்ள இருக்கு எடுத்தேன். ஒரு 50 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி ஒண்ணே போடா. நானே பேங்கில் கட்ட காசு குறையுன்னு இருக்கேன். ஒரு 20 ரூபாய்க்கு பாட்டாவது ஏற்றி ஒண்ணே. பாட்டா? பெரிய எஸ்பி பாலசுப்ரமணியம் ஒரு ஓவியா அண்ணந்தாங்கண்ணே. சரி நல்லா தான் இருக்கு. இதாண்டா பட்டர்ஃப்ளையே. டேய் பாப்பாங்கடா, இங்கதான்டா உட்காந்துருந்தா. வண்டியில தானே இருந்தா. குட்டிமா 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 குட்டிமா. ஹலோ ஏங்க பள்ளிக்கூடம் விட்டு பிள்ளைங்க எல்லாம் வந்துருச்சுங்க. நம்ம பிள்ளை இன்னும் வீட்டுக்கு வரலங்க. வருவா வைடி போன. ஏங்க சொல்றேன்ல வைடி. ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு ஒரு 4 வயசு பொம்பளை வந்து பாத்தீங்களா? ஹலோ ஏங்க மணி ஆயிட்டே இருக்கு, பிள்ளை என்ன வீட்டுக்கு வரலைங்க. ஒரு ஃபோன் பண்ணி உங்க தம்பியை என்ன ஏதுன்னு கேளுங்க. சரி நான் கேக்குறேன். சும்மா தோத்தனம் போனை பண்ணிக்கிட்டு. இவர் வேற லொடுக்குன்னு போனை வச்சிருவாரு. இது வேற சொல்லுடி. ஏங்க பிள்ளைய அந்தால் கூட அனுப்ப வேணாம், பள்ளிக்கூடத்து வேன்ல அனுப்பலாம்னு சொன்னேனே, கேட்டீங்களா? மனசு கடந்து படபடன்னு அடிச்சுக்குதுங்க. பிள்ளை எப்பங்க வீட்டுக்கு வரும்? யாருக்காவது ஃபோன் பண்ணி கேளுங்க, பொம்பளை பிள்ளைங்க. சரி நான் கேக்குறேன், அழாத வை.
அண்ணா அந்த பக்கம் போற தேடிட்டு பாப்பா காணுண்ணே. என்ன சொல்ற? ஹலோ அண்ணா நான் கரெக்டா பேசுறேன். பாப்பா காணும்ண்ணே. என்னடா சொல்ற? கடாதிக்கு வந்தோம்ண்ணே. வண்டியில தானே உட்காந்துருந்தா. தேரி எங்கடா இருக்கா? அன்னைக்கு தானே இருக்காரு. நான் வரேன், அங்கேயே இருக்கடா, நான் வரேன். அண்ணா நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லிடலாம். வாடு வாடு. சார் பள்ளிக்கூடத்து பிள்ளைய கூட்டு வந்துக்கிறேன் சார். கலகத்தில் வண்டியை நிப்பாட்டி பொம்மாங்க போல சார். பொம்மாகிட்டு திரும்பி வந்து பார்த்தா வண்டியில் ஏதோ பிள்ளைய காணா சார். முத்துச்செல்வம் பிள்ளை தானப்பா? ஆமாங்கய்யா. நீ யாரு? அவர் தம்பிங்கய்யா. உங்க அண்ணனை எஸ்ஐயும் இப்பதான் ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்க. நீ அப்படி உட்காரு. ஐயா சொல்றாங்கல்ல, போய் உட்காருப்பா. சார் எனக்கு என்னமோ அவன் மேலே சார் சந்தேகமாக இருக்கு. அவளை பிடிச்சி 4 மிரட்டு மிட்டிங்கன்னா என் புள்ள எங்கே இருக்கான்னு தெரிஞ்சிடும் சார். என் பேர் அது இதுன்னு போட்டு கேஸை பெருசாக கிடையாதுங்க சார். அப்புறம் நான் ஊருக்குள்ளே தலை காட்ட முடியாமல் போயிடும். இவ்வளோ பயப்படுறோம், அப்புறம் எதுக்கே ஊருக்குள்ள பாட்டி வச்சுக்கிற? என்னவா என்ன சொல்றான்? ஹலோ அப்பா. ஹலோ. பள்ளிக்கூடத்துக்கு போன பிள்ளை என்ன வீட்டுக்கு வரலப்பா. என்னம்மா சொல்ற? அவங்க கூட பிள்ளைய சேர விட வேண்டாம்னு உங்க அம்மா சொன்னாலே கேட்டியா? பயமா இருக்குப்பா, சீக்கிரம் வாங்கப்பா. நீ அழுகாத, நான் வரேன். குட்டிமா. தம்பி, இந்த மாதிரி காணாம போன நிறைய பிள்ளைகளை நாங்கள் பத்திரமா மீட்டிருக்கோம். நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா. எங்க அம்மா வீட்டோட போய் சேர்ந்துடலான்னு நான் தலதலையா அடிச்சுக்கிட்டேன். கேட்டாரா? என் புள்ளைக்கு என்னாச்சுன்னே தெரியல. ஹலோ. ஏண்டா வெண்ண, உங்ககிட்ட கடன் கட்டமா கைமாத்து கட்டமா? படுத்து எந்திரிச்ச கணக்க பைசல் பண்றானா கொன்றுவன் போச்சிருவன்னு மிரட்டுறா. யாராண்டி? உன் அப்பாட்டிக்கு புருஷன் இங்கே. இன்னும் 2 மணி நேரத்துல 5 லட்சம் ரூபாய் பணத்தோட சித்திரை கம்மாய்க்கு வந்தீங்கன்னா உன் பிள்ளைய உசுரோட கொடுப்பேன். இல்லன்னு வையே கண்ணை நோண்டி கைய காலை உடைச்சு எவனாவது பாம்பே கேண்ட வித்துட்டு கிடைச்ச காசு லாபம்னு போயிட்டா இருப்பான். மிரட்டி பாக்குறியா? கையில கிடைச்சுன்னா உன்னை பகிர்ந்துருவேண்டா. நிறுத்துற அவன் சத்தத்தை. நான் நக்கி போடுறத மோந்து பார்த்து வந்தாடா நீ. ரோச மசல் வேற வருதா உனக்கு? ஏ மாப்ள, நீ மூக்கோட மூக்கு உரசினது, அவ கூட கட்டி பிடிச்சு கிடந்தது எல்லாம் என் செல்போன்ல பதிவாயிருக்கடி. லேஸ்ல உன்னை விட்டுற மாட்டேன். உன் புள்ள என்கிட்ட தான் இருக்குன்னு நீ நம்பணும்ல. இந்தா உன் புள்ள சத்தத்தை கேளு. முதல்ல அவளதான் பிள்ளைய தூக்கிட்டு வர சொன்ன. பாவம் பொம்பளை பிள்ளை வேணாம் வேணான்னா பாவம் பாக்குறவள கூட வச்சுக்கிட்டா தொழில் செய்ய முடியுமா? அதான் அவளை அனுப்பிட்டேன். சொல்றவன் செய்யறவன். மாப்பிள, பணத்தோட கம்மாய்க்கு தான் வரணும். போலீஸ் ஸ்டேஷன்லாம் போக கூடாது. புள்ள உசுரோட வேணும்ல. வந்துடும் என் புள்ள ஒண்ணும் பண்ணிடாத சார். அக்யூஸ் சஸ்பெக்டட் சார். சித்திரவு கம்மாயில தான் இருக்கானா சார். டிமாண்ட் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. நீங்க எல்லா செக் போஸ்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு போர்ஸோட வந்துருங்க. நான் ஸ்பாட்டுக்கு கவுன்சிலரோட போயிட்டு இருக்கேன் சார். ஓகே, நீங்க கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. நான் டீமோட வந்துடுறேன். ஓகே சார். ஏப்பா, சித்திரவு கம்மால தான் அக்யூஸ்ட் இருக்கானா? எஸ்ஐ ரிப்போர்ட் பண்ணிருக்கிற வண்டி சீக்கிரம் ரெடி பண்ணு. ஏப்பா 307 கண்ட்ரோல் ரூமுக்கு கூப்பிட்டு சித்திரவை சுத்தி இருக்கிற எல்லா செக் போஸ்ட்டையும் லாக் பண்ண சொல்லு. சரிங்க.
அண்ணே 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 என்னாச்சு? மன்னிச்சிடுறோம். அந்த கொலகார போயிட்டு பிள்ளைய காப்பாத்துறோம். ஐயா ஒண்ணுமில்லடா, உன் பிள்ளைக்கு ஒண்ணுமில்ல. டிமாண்ட் பண்ண படத்தை கொடுக்கலன்ற கடுப்புல இருக்காங்க. ஃபோர்ஸ்க்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. நீ ஒன்றும் பயப்படாத, பிள்ளைக்கு ஒன்றும் ஆகாது. டேய் அங்கிட்டு போதுடா. டேய் 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 விட்டு வா.
Huh?